ஏமா நல்லா பத்திரமா போயிட்டு வாங்க. சீரியஸ்லி சொல்றேன், பத்திரமா இருங்க. ஓகே இருங்கப்பா. என்னப்பா ஏன்பா நீங்க வேற, நானே உங்களை மிஸ் பண்ணுவேன். எப்படா பிச்சுட்டு ஓடலான்னு இருக்கீங்க? யூஸ்வலாக வந்துட்டு ஜூலை மந்த்தை ட்ராவல் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி அப்போ தான். ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்துட்டு அதை மாத்திரம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பெரிய பெரிய ஒரு இதுங்க. 8 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம வந்துட்டு கிளம்புறோன்றதே பெரிய, எனக்கு வந்துட்டு நினைச்சே பார்க்க முடியல. அப்பா ஆடான்ருக்கு. செக்இன் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே வந்துட்டு பேக்கேஜ் செக்இன் அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. ஆனால் ஒரு 99% வந்துட்டு நம்ம வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஜிபிடிலலாம் போட்டு பார்த்தேன், போர்டிங் பாஸ் வாங்கிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டிருக்கேன். இருந்தாலும் அவன் அங்கே போனதுக்கப்புறம் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னா தான் நமக்கு ஒரு அந்த திருப்தியே இருக்கும். பார்க்கலாங்க. யா இங்கே வந்து ஏர்போர்ட் கிட்டேயே ஒரு இது இருக்குது, மேரியட் இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல, இப்போ தான் நாங்களே பார்க்குறோம். ஆனால் அங்கேருந்தும் கூட நம்ம வந்து காரில் போயிட்டு ஒரு பார்க் பண்ணிவிட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா டூ மச் ஹேசல். அது போயிட்டு நம்ம காரில் பார்க் பண்ணிவிட்டு அது இதுன்னு இருக்குது. அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஒருத்தர் பார்க்கிங் போயிட்டு அங்கே வச்சுட்டு அது இதுன்னு பண்ண தேவையில்ல. அதனால தான் நாங்கள் இந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வேறு எதனா மெத்தட் இருந்ததுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம அதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ஈஸியர் விச் எவர் இஸ் ஈஸியர். சூப்பர், வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஷட்டிலு. ஸோ நாங்கள் வந்து பொட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த தாத்தா புலம்பிக்கிட்டே இருந்தார், ஏன்னு தெரில. இன்னொரு இது ஆளுங்க வராங்க அது இதுன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தார். ஆனால் இல்லை, நாங்கள் ஆனால் வந்துட்டு டிப்ஸ் கொடுத்துட்டோம். இருந்தாலும் இறங்கும் போது தானே கொடுப்போம், இனிமே தான் புலம்ப மாட்டார். இப்போ அது வரைக்கும் புலம்பிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோதான், சூப்பர். ஸோ சதீஷும் கிறிஷும் பார்த்தீங்கன்னா பொட்டி பாதி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே பொட்டியோட இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து 3 பொட்டியா பெரிய பொட்டியா அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நானும் அணியும் இங்கே இருக்கோம். இன்னொன்று நமக்கு சான்வி வேற இருக்காளா, இல்லைன்னா நான் வந்துட்டு ஐஷன் போயிடுவேன். அதை தள்ளிட்டு வருவோம், அது ஈஸியாக தான் இருக்கும். நீ ஸ்ட்ரெயிட்டாகவே நிறுத்தி தள்ளிக்கலாம் அதை. ஓகே, லெட்ஸ் கோ. கம் ஆன் சான்வி, லெட்ஸ் கோ. இவ்வளோ பயந்துட்டு ஆக்சுவலி சாமி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதோ பெரிய இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துட்டா. அதனால அங்க ஒரு நாய் கத்திட்டு இருக்குது. ஆமாடா, போ சாமி போ. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பெரிய பொட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ யா சூப்பர், எல்லாமே இது பண்ணியாச்சு. கிளம்ப வேண்டியதுதான். வடக்கணா கிறிஷ் கிட்ட வந்து சான்வி இப்போ வந்துட்டு ஏண்டா வந்தாச்சு. நாங்க வந்துட்டு லுஃப்தான்சாவை தேடி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா கத்தார் என்னடா இவ்வளோ காலியா இருக்கு. ஆக்சுவலி வேற ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க கத்தார் வந்து 3 வீக்லி 3 வாட்டி தான் போகுதுன்னு. லுஃப்தான்சாவை தவிர எல்லா ஃப்ளைட்டும் இருக்கே. எங்கப்பா இருக்கு இதெல்லாம்? இது டொமஸ்டிக் வந்துட்டோம் நம்ம. லுஃப்தான்சா இருக்கு. டிக்கெட் கவுண்டர் மேபி இனிமே தான் 3ல மாத்துவாங்க. எப்படி ஜம்முன்னு வரா பாருங்க. நாங்க டூ நாட் பெட் சொன்னோம் பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி போட்டுட்டோம், இன் ட்ரைனிங் டூ நாட் பெட் அப்படி இப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் கடிச்சிட்டானா அதனால அணி வந்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு வழியா வந்துட்டு லுஃப்தான்சாவுடைய இது கண்டுபிடிச்சாச்சுங்க. எங்களுக்கு இன்னும் வந்து செக்இன் ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல. அது ஏதோ ஆஸ்திரியா ஸ்விஸ் அது தான் போட்டிருக்காங்க. மேம் அங்க ஒரு லுஃப்தான்சா இருக்கு. லாஸ்ட் பயங்கரமா இவளுக்கு வந்து இதுவாயிட்டாங்க. ஆமா என்னன்னு தெரியல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சதீஷும் கிறிஷும் வந்து இது லிஃப்ட்ல வந்து போறாங்க. ஆமா நீங்க 2 பேரும் தானே ஃபர்ஸ்ட் போனீங்க. ஓ அனிஷ்ல கத்துன்னு கத்துறா. சரி ஓகே, ஹோப்ஃபுல்லி நம்மளை வந்து செக்இன் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து டைம் வந்து 2 மணி
6:30 மணிக்கு டிலே ஆயிடுச்சுங்க எங்களுடைய ஃப்ளைட்டு. அது வேற. ஸோ செக்இன் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ சூப்பராக வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஸோ அட் லாஸ்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிறிஷுடைய ஓசிஐ வந்துட்டு அப்டேட் ஆகவே இல்லை. நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதனுடைய பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் தவிர அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் அப்டேட் ஆகலை. ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஜஸ்ட் அவனுடைய பழைய ஓசிஐ வந்துட்டு கார்டை மட்டும் கேட்டாங்க, கொடுத்தோம். அதோட லிங்க்டு ஓல்டு பாஸ்போர்ட்டையும் கேட்டாங்க, கொடுத்தோம். அவ்வளோதான். அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்துட்டு செக்இன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னாச்சு? செக்இன் பேக்கேஜ் எல்லாத்தையுமே செக்இன் பண்ணிவிட்டு வெயிட் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு வேணால் காம்ப்ளிமெண்ட்ரி ஹேண்ட் லக்கேஜை வேணால் செக்இன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் பேக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் எல்லா டாய்லெட் டிஷ்யூஸும் எடுத்து வச்சுட்டு இவ்வளோதான், ஒரு பெரிய ரோலு அப்புறம் ஒரு 2 சின்ன ரோலு ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெட் டிஷ்யூஸ் வந்து ஃபேஸ்க்கு அந்த மாதிரிலாம் தான் வச்சுருந்தேன். சரி ஓகே செக்இன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, காம்ப்ளிமெண்ட்ரியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அனுப்ப மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சூட்கேஸில் வந்து கொஞ்சம் வேல்யூபிள்ஸும் இருந்துச்சு. அதாவது வேல்யூபிள்ஸுன்றதோட அதெல்லாம் வந்து லித்தியம் பேட்ரிஸ் அலவுட் இல்லை அப்படின்றதுனால எல்லோ கலர் போட்டியில் வந்து அந்த பேட்ரிஸ் ஐட்டமு ஸ்நாக்கு அதெல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூஸு அதுக்கப்புறம் வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு அது எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு இந்த பொட்டியை வந்துட்டு செக்இன் பண்ணிடலாம். கையில் வந்து ஒரே ஒரு சூட்கேஸை, அதாவது ஏன்னா பேட்ரிஸ் வந்துட்டு அந்த செக்இனோட அலவுடு இல்லை, கையில் தான் தூக்கிக்க அலவுடு ஃப்ளைட்டில். ஸோ அதனால ஹேண்ட் லக்கேஜாக அதில் மாத்திரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ஒரே ஒரு பொட்டி தான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு பொட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய லேப்டாப் பேக்கு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் பேக்கு, இவ்வளோ தான் பிளான். நீ எல்லா பேக்கு 2 கிறிஷுக்கான ஹேண்ட் லக்கேஜை கூட வந்து காம்ப்ளிமெண்ட்ரி செக்இன் பண்ணுறேன்னு சொன்னேன்னா யார் தான் மிஸ் பண்ணுவாங்க? அது மிஸ் பண்ணாமல் இது பண்ணணும். என்ன மானம் தான் போச்சு அங்கே மாற்றும் போது. ஸோ எல்லாமே ஆல் செட்டுங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் எல்லா பேக்கையும் செக்இன் பண்ணிட்டோம். அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக எங்களுக்கு வந்து அந்த 2 ஹேண்ட் லக்கேஜையும் செக்இன் பண்ண சொல்லிட்டாங்க. பட் அவங்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கு வான்ஸ் என்ன பண்ணோம்? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலதான் இருக்காரு. சீரியஸ்லி நான் நம்ப மாட்டேன். Passengers beyond meaning. நல்லா பத்திரமா போயிட்டு வாங்க. சீரியஸ்லி சொல்றேன், பத்திரமா இருங்க. ஓகே இருங்கப்பா. என்னப்பா ஏன்பா நீங்க வேற, நானே உங்களை மிஸ் பண்ணுவேன். எப்படா பிச்சுட்டு ஓடலான்னு இருக்கீங்க? 3 மணிக்குல தான் போனோம், அதனால இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 3 மணிக்கு போலாம்னு. 2:05 ஆயிடுச்சு. 2:05 சரி அப்பக்கு ஜாலிடா. ஃபுட் பாய்சனிங் இல்ல? ஃபுட் பாய்சனிங்கா? ஃபில்லில போயிட்டு வந்ததுக்கு எப்படி எங்களுக்கு சொல்றேன், எங்களுக்கு போடுற அப்படியே. நான் இது வரைக்கும் தனியா கடைக்கு கூட போனது கிடையாது. தனியா கடைக்கு கூட நான் போனது கிடையாது. ஆமா நிஜமா, உண்மையிலேயே கடைக்கு கூட போனதே இல்லை நாங்க இது வரைக்கும். உண்மையிலேயே இந்த ஃபில்லி ட்ரிப் அப்பா என்னைக்கான என்ன விட்டு கடைக்கு போயிருக்காரா? இல்ல நான் என்னைக்கான கடைக்கு போயிருக்கேனா? என்னைக்குடா? எஸ்டர்டேவா? ஃபில்லி ட்ரிப் போனது சரி. அதுக்கப்புறம் இந்தியா ஒரு வாட்டி போயிட்டு நான் 2 வாரம் ஏர்லியரா வந்துட்டேன். 2 வாரம். ஆமா, அதாவது இவர் என்ன சொல்ல வந்து என்ன பிரிஞ்சு போறது சோகம் மாதிரி சொல்ல நீங்களே. அப்பா இவ்வளோ நாள் எனக்கு இன்னைக்கு தாண்டா விழிவு காலன்ற மாதிரி எங்க அப்பா வேற கலாய்க்கிறாரு. எங்க பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு கத்துவாராம் இவரு. ஏமா சீரியஸ்லி பத்திரமா இருங்க, சீரியஸா பத்திரமா இருங்க. ஓகே அப்பாக்கா ஹக் கொடுங்க போங்க. இப்போ நாங்கள் கிளம்பினோடனே அவள் வேற கத்துன்னு கத்துவா. குட்டி பையன் வந்துட்டு இவளை ஹக் பண்ணான், கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாவ. ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க. மறந்துடாதீங்க, இந்தியால இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃளைட் ஏறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்றீங்க. ஏன் அதுக்கு அப்ப அதுக்கு நடுவுல நாங்க காலே பண்ண கூடாதா? இல்லடி,
ஏன் கால் பண்றீங்க ஜூலை 5th நம்மளுடைய கல்யாண நாள் வேற வருது. அட அங்க ஐயானே. சரி ஃபர்ஸ்ட் டைம் சன்னியாசி இது பண்ண போறோமா 15வது வெட்டிங் anniversary. நீங்க ரொம்ப மிஸ் பண்ணவே மாட்டீங்க. எனக்கு தாங்க நானும் பயங்கர தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அம்மிக்கு அனுப்புறதுல தான் இருக்கீங்க. நானும் பார்த்துட்டேன். சோ சரி ஓகே பை பை அப்பா. என்னடா அவனும் சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க எல்லாருமே. நான் மட்டும் தான் ஃபீலிங்ஸ்ல ஃளைட்ல இருக்கேன். ஏறணும்னே தூங்கிரா உனக்கு கண்ணெல்லாம் அப்படியே இல்ல அவன் தூங்கிடுவான். நீங்க இதெல்லாம் சொல்லவே வேணாம். ரிஷிக்காவது நம்ம சொல்லிட்டு இருக்கணும். அன்னைக்கு தண்ணி சொல்ல குடிங்க. தேவையில்ல. தண்ணி இருக்குல்ல யா எங்க தூரமா இந்த ஒரு போட்டோ டிராப் ஆகும். போட்டோல இருக்காடா? ஃளைட்ல ஏற்றாடி ஸ்கிரீன் பண்ண போறாங்க. சரி ஓகே சரி ஓகே சரி. பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே 3 மணிக்கு இந்த தான் பாருங்க. வண்டி. ம். அண்ணால என்ன பண்ண போறீங்க? அங்க போயிட்டு அவனுக்கு கால் பண்ணி கீல் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கோம். சரி இங்க பாருங்க 2 சாம்பார். சீரியஸாப்பா ரொம்ப வெளியே சாப்பிடாதீங்கப்பா. 2 வாரத்துக்கு தான் சாப்பாடு இருக்கு. ஓகேவா? இப்ப தக்காளி தொக்கு வந்து இதுல வச்சிருக்கேன். ஓகே ஐஸோட. வீட்டுக்கு போனோடனே நல்லா தோசை வாத்துட்டு தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டேன். ஏன் லேட்டா போவீங்களோ? அப்ப தக்காளி தொக்கு எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. நாளைக்கு அழகா வந்து தக்காளி சாதத்தை வடிச்சிட்டு தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுருங்க. ஓகேவா? எக் ஆம்லெட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு டியூஸ்டே. ஓகே வேண்டாம் சிப்ஸ் வச்சு சாப்பிடுங்க. தக்காளி சாதம் சிப்ஸ் வச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? யா ஓகேவாப்பா. இங்க பாருங்க 2 சாம்பார், 2 குருமா, 4 வத்த குழம்பு, 4 ரசம் இருக்கு. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே. ஓகே 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 கிளம்பலாம். வெயிட் பண்ணிட்டோம்ல. எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டு? 3 மணிக்கு தான் வந்து. இல்லடா டைம் இருக்குடா இன்னும் நிறைய. அப்பா கிளம்பிட்டோம்ல. ஸோ Apa is happy going? இனிமே we are the one alone. Bye bye அப்பா. Bye bye son. சரி ஓகே கிளம்பலாம் வாங்க guys. யா எங்க கிளம்பிட்டாங்களா? இங்க பாரு அனி. பாய் மாஸ் பாய். பாவம் பாவ. சே பாவம்டா. வாங்க. கிருஷிக்கு வந்து எஸ்கலேட்டர் பிடிக்காது. யார் என்ன ஹோல்ட் பண்ணிக்கோ. வா நீ ஹோல்ட் பண்ணு. வா நீ. கிருஷ் வா. ஸோ சூப்பர் வந்தாச்சு. இனிமே வந்து அங்கே நம்மளே தான் இது பண்ணணும். டிஎஸ்ஏ செக் அது இதுன்னு எல்லாம் முடிச்சிட்டோம். டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சுடா. எங்களுக்கு லேட் ஆகும்னு நினைச்சோம். டக்குன்னு முடிஞ்சிச்சு.